மல்லிகா ரொம்பவும் டேலண்ட்டாக எப்படியான ஐயப்பனை காப்பாத்திரணும்னு நினச்சாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம அந்த பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ண அந்த 2 பேருக்குமே ஒரு டஃப்பான ஒரு ட்விஸ்டான கொஸ்டினை நம்ம மல்லிகா கேட்டிருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியான பதிலை ஒரே நேரத்தில் சொல்லணும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரோட முன்னிலையிலும் லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மல்லிகா வந்து அவங்க கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கும் இவங்க கூடயே சுற்றிக்கிட்டு என்னதான் நடக்க போகுது, இவங்க தோக்க தான் போகிறாங்க, கண்டிப்பாக அந்த ஐயப்பனை நம்ம உள்ள தள்ள போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது எல்லாமே ஒரு கண்மூடித்தனமான பொய் அப்படின்றத நம்ம மல்லிகம்மா நிரூபிச்சிட்டாங்க. இவங்க கண்டிப்பாக என்னை பார்க்கவே கிடையாதுன்னு சொல்லி ஐயப்பன் உறுதியாக சொல்லவும், சரி நமக்கு கிடைச்ச கேப்லையெல்லாம் அவங்கள குழப்புறது தான் நம்மளோட முதல் குறிக்கோளாக இருக்கணும், இதை வச்சு தான் நம்ம இந்த கேஸை ஃபுல்லாக உடைக்கவும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடத்தின அன்னைக்கு இவரை பார்த்தேன்னு சொல்கிறீங்க, இவர் என்ன கலர் ஷர்ட் போட்டார் அப்படின்ற கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே நான் இவரை தான் பார்த்துருக்கேன், இவர் தான் வந்து கடத்திட்டு போனாருன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது கண்டிப்பாக அவர் ஆள் எப்படி இருந்திருப்பார், என்ன மாதிரி இருந்திருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்க முடியும். ஆனால் நீங்கள் 2 பேரும் சொல்கிற பதில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகாமா இந்த கேஸை உடைக்க போகிறாங்க. ஜாமீனில் வந்த நம்ம ஐயப்பனும் இதுக்கப்புறம் இந்த கேஸில் ஒரு சந்தேக குற்றவாளியாக தான் தவறு இருப்பாரே தவிர கண்டிப்பாக இதை இவர் தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொற்கொடியாலும் சின்ன பொண்ணாலும் நிரூபிக்கவே முடியாது. கடைசியில் ஒவ்வொரு முறையும் நம்ம மல்லிகா மகிட்ட இவங்க தோத்துக்கிட்டு தான் போகிறாங்க. இதை பார்த்த நம்ம ராஜப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னால் நீங்கள் சொல்கிறத கேட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, அதனால் இந்த விஷயத்தில் நானே களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், போய் இறங்கு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உன்னை நான் தடுக்க மாட்டேன்னு இந்த பொற்கொடி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கிடையிலும் நம்ம கார்த்திக் போயிட்டு ஐயப்பனை வந்து எப்படியா நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறத விட ஐயப்பனை வச்சு சுந்தரிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாக பிரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதனால தான் இந்த ராமசுப்பு கூட கூட்டு சேர்ந்துருக்காரு. கண்டிப்பாக ராமசுப்பு இருந்துக்கிட்டு இந்த ராஜப்பா என்னவெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்றத முன்கூட்டியே சொல்ல போகிறாங்க. எப்படியோ நம்ம தமிழ் நம்மளை நம்பிட்டா நம்ம கூட தான் வருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு கண்மூடித்தனமாக. மல்லிகாமா இப்போ இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அதனால் மல்லிகாமா இங்கே தான் இருக்க போகிறாங்க. இதை முன்னிட்டு நம்ம வந்து தமிழ்கிட்ட இருந்து சுத்தமாக இந்த கார்த்திகை பிரிக்கணும், முதல்ல இவனை வெளியே அனுப்பணும், அப்படி இல்லைன்னா நம்ம தமிழை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரிக்கிட்ட ஒரு சில அறிவுரைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரியும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தன்னோட கண்ட்ரோலை மீறி கார்த்திக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ். இதிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வந்து நம்ம தமிழை கூடவே வச்சுக்க போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்த வர எபிசோடுகளில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலில்